வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான மாசான சம்பவம். நேற்றே வந்து அப்டேட் தான். நம்மளுடைய முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன் இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினரா மாசா அந்த கப்பை வாங்கும்போது எங்கே நம்மளே வாங்கின மாதிரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி சூப்பராக மாதம் வந்து பண்ணிட்டார். வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு ஃபீலிங்கே தனி ஃபீலிங். அதுவும் நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு கரெக்டான ஆளுக்கு தான் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். எனக்கெல்லாம் இல்லை, ஏன்னா நான் முதலேருந்து அதை தான் வந்துட்டு உறுதியாக பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு சரியான விடை தான் இங்கே அந்த கப்பை அவர் வாங்கினது. கடைசியாக சௌந்தர்யா ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலே சௌந்தர்யா நான் பாராட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக வந்து இந்த என் கையை எங்கேயோ நீங்கள் தூக்கிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் என் கையை தூக்கியிருந்தீங்கன்னா எங்கள் அப்பாவே வந்துட்டு அந்த கப்பை வாங்கி முத்துக்குமரன்களை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு சௌந்தர்யாவோட அந்த நல்ல மனசை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுக்கக்கூடாது. அதாவது எடுத்தது நான் பார்த்ததில்ல. இது இவ்வளோ அழகாக இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதேமாதிரி முத்துக்குமரன் அதை வாங்கிட்டு அவர் பேசின விஷயங்கள், அவங்க அம்மாவை வந்துட்டு கூப்பிட்டு அவங்க அம்மா கூட தான் நான் அந்த இதை வாங்குவேன்னு சொன்ன விஷயங்கள், அவங்க அம்மாவை அவங்க முன்னாடி நிறுத்தி, ஏன்னா அவங்க அம்மா நிறைய நேரங்களை சொல்லி அழுதுருக்காங்க. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னை வந்து மதிக்கவே மாட்டாங்க, இவன் ஒன்றுமே இல்லை, இவெல்லாம் ஒன்றுக்கு உதவாத அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, நான் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்காகவே வந்து அவங்க அம்மாவை அந்த மேடல் நிற்க வச்சு அழகு பார்த்தார்ல அந்த முத்துக்குமரன். வேறு மாதிரி வெறுத்தனம் கொஞ்சம் அப்பாவையும் காமிச்சிருக்கலாம். அவர் பாவம் அவர் பாடு நின்றுருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் கூட அம்மாவை நிற்க வச்சு பெருமைப்படுத்தி, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சௌந்தர்யாக்களை குத்தார் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அதையும் ஒரு சில பேர் அங்கே வன்மத்தை கக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அப்போயே விஜய் சேதுபதி சொன்னார், இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் என்ன போடாட்டி என்ன அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ம சௌந்தர்யம் பாராட்டுறோம். என்ன ஒரு வருத்தம், நான் 50 லட்சம் கிடைக்கிற இடத்துல 40,50,000 கிடச்சிருக்கு. இட்ஸ் ஓகே. அவரோட வெற்றிக்கு அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அமையும் கண்டிப்பாக வந்துட்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்து அவங்க தொழிலுக்கு முன்னேற்றணும்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி சில புக்ஸ்லாம் முத்துக்குமார் எழுதிய புக்ஸெல்லாம் எழுதி பண்ணி அரசு பள்ளிக்கு கொடுக்கணும்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு நினைப்பே சூப்பர். நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இதோ எப்படியோ நம்ம சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் வந்திருக்கான் முன்னாடினா அது ஒரு பெருமலை. நீங்களும் கூட சேர்ந்து நிறைய சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.